இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் 3 பொருளை வச்சு சாக்லேட் பால் தான் செய்ய போகிறோம். அதை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பொருளை வச்சு சாக்லேட் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஓரியோ பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம், டார்க் சாக்லேட்டு, மில்கி பார். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓரியோ பிஸ்கட்குள்ளே இருக்க க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்குள்ளே இருக்க க்ரீமையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிஸ்கட்டை மட்டும் தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் கூடயே மில்கி பார் சாக்லேட்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடயே பால் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் பொடி பண்ணி வச்ச பிஸ்கட்டை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. பவுலில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த உருட்டி வச்ச பால்ஸை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கையிலே இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இது கூட மில்கி பார் சாக்லேட்டை இது உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், ஒரு க்ரீமி பதத்தில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ முட்டி வச்சுருந்த பால்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம், இல்லை வெயிலில் கூட 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.